ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டில் செஞ்ச ஜெல்லியில் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு பார்க்க போகிறோம். 1.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நம்ம முழு ஏலக்காவை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் அடித்தோம்னா நல்ல பவுடர் ஆயிரும். ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னாக்கா நம்ம அது பாயசம் செஞ்சாலும் ரோஸ் மில்க் செஞ்சாலும் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு 6 சொட்டு அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கிளாஸ் ஊற்றுறேன். பால் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா சர்க்கரை கரைய ரொம்ப லேட் ஆகும். அப்படி சில்லுன்னு பால் ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் சர்க்கரையை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது நைட்டே நான் ஒரு 7-8 பாதாம் பிசின், அது பெரிய கல்கண்டு சைஸில் இருக்கும், நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் நிறைய வந்துருந்துச்சு. ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வைக்கணும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இது நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடாது. வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். இது சப்ஜா விதை. இது 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறிடும். அதுவும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சமாக போட்டாலே நிறைய வரும். 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீட்லேயே எல்லா கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின், சப்ஜா விதை, இந்த கடல் பாசியில் செஞ்ச ஜெல்லியுமே நல்ல குளுமை, உடம்புக்கு குளுமை தரக்கூடிய பொருள் தான். வெயில் காலத்தில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. குடித்தாலே நமக்கே ஃபீல் ஆகும், நல்ல குளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.